ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜான் சாப்டர் 10 verse 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும் வந்தேன். ஆமாம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே விழுந்து போன சாத்தானை அழிப்பதற்காகவும் ஆதாமுடைய சுதந்திரத்தை மீட்பதற்காகவுமே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர் மீட்பின் மறு உருவம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சிலுவையிலே அவர் அறைந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் அவரை கொண்டாட வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார், நியாயாதிபதியாய் வருவார். ஒருவேளை கடந்த காலத்தில் இழந்திருந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசை என்னுடைய அநேக ஒரு பெரிய தொகையை திருடன் திருடிக்கொள்ளும் விதமாக நண்பன் என்கிற போர்வையில் வந்து திருடியும் விட்டான். நான் ஒரு பேதையைப் போல இருந்தேன். அந்த நண்பனை முற்றிலுமாக நம்பினேன். கர்த்தருடைய இரத்தத்தின் வழியை விட்டு விலகி நடக்கும் பொழுது என்னை அறியாமலே அவன் வஞ்சித்தான். என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் போராட்டத்துக்குள்ளாக சென்றேன். தற்கொலைக்கு நேராக ஓடினேன். கர்த்தர் எனக்காக இடைப்பட்டார். நான் கண்ணீரோடு கதறி அழுத பொழுது, மகனே, நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, இதுதான் அவருடைய ஜீவனின் வல்லமை. நான் உனக்கு இரட்டிப்பாக எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்ன பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக அவரை நம்பினேன். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் எதை இழந்து நிற்கிறீர்களோ அதை இரட்டிப்பாக திருப்பி திருடனுடைய வாயிலிருந்து கர்த்தர் பிடுங்கி தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் இழந்தவர்களை இரட்டிப்பாக திருப்பி நீர் தருவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் திருடனை ஜெயித்து மீண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே இழப்பின் பாதையில் செல்லாதபடிக்கு இந்த வருஷம் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை, பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொள்கிற வருஷமாக இருக்க கிடவுது. 2027 எங்கள் சாட்சி சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.